திருப்பலி முன்னுரை. இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றோம். துன்பத்தை பற்றிய சரியான புரிதலை வளர்த்து கொள்ளவும், துன்பங்களின் மத்தியில் நம்மை கைவிடாத இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவும், பிறர் துன்பங்களில் கரம் கோர்க்கும் சீடர்களாக நாம் வாழவும் அழைக்கிறது இன்றைய வழிபாடு. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்பார்கள். மனித வாழ்வில் துன்பமும் துயரமும், கவலையும் கண்ணீரும், வேதனையும் சோதனையும் தவிர்க்க முடியாத போராட்ட கூறுகள். அதிலும் மிக முக்கியமாக நோயோடு போராடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. துன்பமே மனிதனை தெய்வமாக்குகிறது என்பது கிரேக்க பழமொழி. துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. துன்பத்தின் மறுபக்கத்தில் மகிழ்ச்சி சேர்ந்தே இருக்கிறது. துன்பம் வருவது நன்மைக்குத்தான் என்ற நேர்மறையான மனப்பாக்குவத்தை இன்று வளர்த்து கொள்வோம். துன்பத்தின் மத்தியில் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. இறைவன் சீமோனின் மாமியாரை கை தூக்கி விட்டது போல, யோபுவின் போராட்ட வாழ்வில் கூடவே இருந்தது போல, நமது போராட்ட வாழ்விலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புவோம். நமது அன்றாட வாழ்வில் நமது தன்னார்வ பணிகளும் உடனிருப்பும் உதவிக்கரமும் பலருக்கு நலமளிக்கட்டும் என்ற மனநிலையோடு இந்த ஞாயிறு வழிபாட்டை பக்தியோடு பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. மாசற்றவரும் நேர்மையானவருமான யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது தன் உடைமைகளையும் உறவுகளையும் உடல் நலத்தினையும் இழந்த நிலையில் தன் நிலைமையை எண்ணி புலம்புவதை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. நற்செய்தி அறிவிப்பது தன் மேல் சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர்ந்த பவுல், எத்தனை இடர்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் பின்வாங்காமல் எல்லோருக்கும் எல்லாமுமானதை துணிவோடு எடுத்துரைக்கும் புனித பவுல் அடியாரின் அறிவுரையை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவும் ஆகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, மனித வாழ்வை போராட்டமாக நினைத்து கண்ணீரோடும் கவலைகளோடும் தூக்கமின்றி துன்பத்தோடு போராடும் மக்கள் அனைவரின் உடைந்த உள்ளத்தையும் வலுவிழந்த மனதினையும் உமது நலம் தரும் நற்செய்தியால் நம்பிக்கையூட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணப்படுத்தும் வல்லமையுள்ள ஆண்டவரே, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், குணப்படுத்துவதே முடியாத நோயினால் துன்பப்படுவோர் மற்றும் படுத்த படுக்கையாக துன்புறுவோர் அனைவரும் உமது வல்லமையான கரத்தின் தொடுதலினால் குணமாக்கப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் தரும் நற்செய்தியால் ஆசி வழங்குபவரே, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரும் வேண்டிக் கொண்ட மன்றாட்டுகளும் எதிர்பார்க்கும் தேவைகளும் நிறைவேற்றப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.